இருக்கதான அருமையான தம்பி ஜான் அவர்களை ஆமை நம்ம இருக்கதான இன்பராஜ் அவர்கள் ஒரு சாழி போச்சு தம்பி நல்ல கரங்களை கட்டி வருங்கால ஊழியக்காரர் வருங்கால தீர்க்கதரிசி நல்ல கரங்களை கட்டி எனக்கு நான் ஒன்று சொல்லிட்டு உங்க கையில கொடுக்க விரும்புறேன். தம்பி ஜானை பார்க்கும்போது எனக்கு அந்த நாட்கள் ஞாபகம் வருது. ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் சர்ச்சுக்கு போனோம்னா அதுவே ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு. ஏன் தெரியுமா யூத் எல்லாம் யாரத்தான் பார்ப்பாங்க தெரியுமா? சில சர்ச்சுகள்லாம் அதெல்லாம் எப்படி யோசிப்பீங்க தெரியாது. இந்த கீபோர்டு வாசிக்கிற தம்பிகளை பார்த்துட்டு ஆடாடாடாடா இந்த மாதிரி கட்டுனா இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை தான் கட்டணும். ஏன்னா அதெல்லாம் அப்பதான் அந்த ஒரு கெத்து இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாம் அப்படி அந்த வயசுல நிறைய ஊழியங்களுக்கு சபைகளுக்கெல்லாம் போயிருக்கிறோம்ல, அந்த மாதிரி ஸ்தோத்திரம். அப்ப சில டைம்ல எல்லாம் இந்த நல்ல பாடுற பிள்ளைகள் இருக்கும். அப்போ உட்காந்துட்டு அடாடா இந்த மாதிரி ஒரு பாடுற பிள்ளை ஊழியத்துக்கு கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி இல்லை, நீங்க எல்லாம் பார்க்கறத பத்தி நான் மட்டும்தான் நினைச்சேன், நாங்கெல்லாம் ஒண்ணுமே நினைக்கலைங்கிற மாதிரி. எனக்கு தெரியுது உங்களை உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேரும் அப்படிதான் யோசிச்சிருக்கோம். ஆமாவா இல்லையா? விவரமான ஆட்கள். சரி, எத்தனை முறை ஆசீர்வதிக்கட்டும். நல்ல ஒரு கரங்களை தட்டி நம்மத்தில் வந்திருக்கதான் வரவேற்போம். ஹல்லேலூயா. சத்தமா தான் சொல்லுங்களேன். எனக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஒண்ணு இருக்கு. எனக்கு காது கேட்காது. அதாவது நீங்க சத்தமா சொல்ற வரைக்கும் பாஸ்டாரு கையை தூக்கினாலும் விட்டுருவாரு. சத்தமா வர்ற வரைக்கும் நைட்டு 12 மணி ஆனாலும் என்ன பண்ண மாட்டேன். சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சவுண்டே இல்ல. ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் சொன்னா பாப்பா சொன்னா ஒரே ஒரு முறை எனக்காக பாச சொன்னாரு, இடைக்கிடைக்கு வண்டியில லைட் ஆஃப் ஆயிடுது அப்படின்னு. அதை நான் தெளிவுபடுத்த நானா தான் வேணும்னே ஆஃப் பண்ணேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது நமக்கு ஒரு ஆனந்தம். எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்களா? பக்கத்துல கையை பிடிச்சி அவங்க முகத்தை பார்த்து சந்தோஷமா இருக்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷம். உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். கிட்டத்தட்ட பாஸ்டரை பார்த்து ஒரு மாசம் கூட இருக்காது. ஒரு மாசத்துல என்னுடைய சொந்த சகோதரனை போல ஒரு பழகிறத பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் இன்னும் இந்த பூமியில இருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு ஆச்சரியத்தோட நான் ஊழியக்காரரையும் உடைய மனைவியும் உடைய பிள்ளைங்களையும் நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. ஓகே, உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். அப்படி எல்லா கண்களையும் போடலாம். ஹல்லேலூயா. Thank you Father. நாங்க இல்ல ஆண்டவரே, இந்த இடத்துல நாங்க இல்ல, நீங்க மகிமைப்படணும் ஆண்டவரே. எங்களுடைய காரியம் இல்ல, நாங்க எங்களை காமிக்கிறதுக்கு வரல, உண்மை ஆராதிக்க உண்மை காண்பிப்பதற்காக வந்திருக்கிறோம். நீர் மட்டும் மகிமைப்படுங்க. ஆத்துமனேசா 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 ஆயிம்பனாதா ஆத்துமனேசா 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 அன்பின் கடலே அன்பின் கடலே அன்பினாலே உருவாக்கினீரே அன்பினாலே உருவாக்கினீரே. ஆமாண்டவரே, எங்களை முழுவதும் நடத்துங்க.
நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எனக்கு இங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். எனக்கு தெரிஞ்ச ஒரு என்னுடைய நண்பர் பின்னாடி உட்கார்ந்துருக்கிறேன். நான் வந்தோடனே இங்க யோசிச்சு பார்த்தேன், இவர் எங்கேயோ பார்த்துருக்கேன். அல்லேலூயா. எங்க ஊருக்காரர். அல்லேலூயா. நாங்கெல்லாம் ஒன்னா வாலிப பிராயத்துல கிட்ட இப்பயும் வாலிபம் தான், வேற விஷயம். ஒரு 37-38 வயசு ஆயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல. நாங்க வாலிப பிராயத்துல இருக்கும்பொழுது காடு மேடுன்னு நீங்க நினைக்கிற மாதிரி தமிழ்நாடு மாதிரி அங்க ஊழியம் பண்ண முடியாது. காசு சொன்னாங்க, எங்க ஊர்ல இருக்கிற யானைலாம் ரொம்ப மோசமான அரிசி கொம்பன்னு ஒரு யானை கேள்விப்பட்டீங்களா? அது எங்க ஊருக்காரர். அப்படிப்பட்ட ஆள்கள் கூட நாங்கெல்லாம் இருந்து ஊழியத்தை பார்த்து இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதா அவருடைய கிருபை மட்டும். ஏதோ ஒரு நோக்கத்தோட தான் எங்களை இன்னைக்கு வரைக்கும் உயிரோட வைத்திருக்கிறா. நான் விசுவாசிக்கிறேன். ஏதோ ஒரு நோக்கம். நாங்க என்னுடைய அப்படி இருக்கிறோம்ன்றதுனால இல்ல, ஏதோ என்ன வைத்து நம்மளை வைத்து ஏதோ ஒண்ணு என் ஆண்டவர் செய்யணுன்றதுக்காகத்தான் என்ன உயிரோட வைத்திருக்கிறான்னு விசுவாசிக்கிறவங்க மட்டும் கையை தட்டுங்க. என்ன வச்சிருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நீங்க நினைக்கிறீங்க சாதாரணமா நிக்கிறீங்கன்னு, உங்களை உயிரோட வச்சிருக்கிறாரு. இல்ல பிரதர், நானு அவ்வளவு பிரச்சனையோட இருக்கிறேன், இவ்வளவு பிரச்சனையோட இருக்கிறேன். இல்ல இல்ல இல்ல. நான் எத்தனையோ இடத்துல பாடி இருக்கிறேன். எல்லாருக்குமே இந்த பாட்டு தெரியலன்றாங்க. ரொம்ப பழைய பாட்டு. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. தெரிஞ்சாலும் சரி தெரியலனாலும் சரி இந்த பாட்டை நான் பாடியே ஆகுவேன். அல்லேலூயா. கருணை பிதாவே கல்வாரி அன்பே, உம்மை எல்லாம் எனக்காரும் இல்லை, உம்மை எல்லாம் எனக்காரும் இல்லை. இந்த பாட்டு தெரியுமா உங்களுக்கு? புதிய பாடல் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். பழைய பாடலை நாங்கள் கண்டு கொள்வதில்லை. ஹல்லேலூயா. சரி, பழைய பாட்டை புதுசா பாடுவோம். கருணை பிதாவே கல்வாரி அன்பே, உம்மை எல்லாம் எனக்காரும் இல்லை. பாடுங்க பார்க்கலாம். அவங்கள்ட்ட போய் பாடணும் பாருங்க. கருணை பிதாவே கல்வாரி அன்பே, உம்மை எல்லாம் எனக்காரும் இல்லை, உம்மை எல்லாம் எனக்காரும் இல்லை. கல்வாரி அன்பே, உம்மை எல்லாம் எனக்காரும் இல்லை, உம்மை எல்லாம் என இன்பநாதா இன்பநாதா ஆத்துமனேசா 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 இன்பநாதா ஆத்துமனேசா 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 அன்பின் கடலே அன்பின் கடலே அன்பினாலே உருவாக்கினீரே அன்பினாலே கருணை கருணை பிதாவே கல்வாரி அன்பே, உம்மை எல்லாம் எனக்காரும் இல்லை, உம்மை எல்லாம் எனக்காரும் இல்லை, உம்மை எல்லாம் எனக்காரும். கொஞ்சம் சத்தமா. உம்மை எல்லாம் எனக்காரும். கொஞ்சம் சத்தமா. உம்மை எல்லாம் எனக்காரும். கொஞ்சம் சத்தமா. இன்னும் கொஞ்சம். உம்மை எல்லாம் எனக்காரும். உம்மை எல்லாம் இன்பநாதா இன்பநாதா ஆத்துமனேசா ஆத்துமனேசா
தட்டி பாடுங்க கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் இயேசையா உம்மால் கூடும் எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் உம்மால் கூடும் எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் விண்ணப்பத்தை கேட்பவரே கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே இயேசையா எபினேசரே 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 இதுவரையில் உதவி எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினே இதுவரையில் உதவினே உண்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ராஜாவின் மாளிகையில் ராஜாவும் மாளிகையில் பகலாய் அமர்ந்திருப்பே ராஜாவும் மாளிகையில் பகலாய் அமர்ந்திருப்பே மகிழ்ந்திருப்பேன் துடித்தே மகிழ்ந்திருப்பே எல்லா துயரம் மறந்திருப்பே எல்லாம் கையை தட்டி துடித்தே மகிழ்ந்திருப்பே எல்லா துயரம் மறந்திருப்பே ஹல்லேலூயா 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 அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்பா அப்பா உங்களுக்கு தான் என் பலனே கோட்டையே என் பலனே கோட்டையே ஆராதனை உமக்கே. பறையிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. மறைவிடமே, உறைவிடமே
என்னை படைத்தவரே அழைத்தவரே துணையாக எப்போதும் வருபவரே என்று குறித்தவரே படைத்தவரே உள்ளங்கையில் என்னை இயேசுவா இயேசுவா நீரந்த துணையாளரே இயேசுவா நீரந்த நிஜமானரே 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 விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை தருபவரே இயேசையா நீங்க போதும் நீங்க போதும் இயேசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா நீங்க போதும் இயேசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா நீங்க போதும் நீங்க போதும் இயேசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா நீங்க ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் வீட்டில் குழம்பு வச்சுட்டு வந்தீங்க? பகுதி பேரை பார்க்கறத பார்த்தா பின்னாடி திரும்பி வீட்டில் இன்னைக்கு குழம்பு வைக்காம வந்துட்டோமே அப்படின்னு ஒரு சோகத்தோட பார்க்குற மாதிரி தெரியுது. அப்படி எல்லாம் எழுந்து நிற்போமா? ஒரு 2 நிமிஷம் மட்டும் எழுந்து நின்று. நான் பேச தமிழ் புரியுதா எல்லாத்துக்கும்? ஹல்லேலூயா. நான் பேச தமிழ் புரியுதா? நான் தமிழில் தான் நான் பேசுகிறேன், புரிஞ்சுதான் ஆகணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தன்னுடைய வலது கைகளை கொண்டு வந்திருக்கிறீங்க வீட்டில இருந்து? அவங்க மட்டும் வலது கையை உயர்த்துங்களேன். ஓகே. இடது கையும் உள்ள பிரதர், நான் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, நான் லெஃப்ட் ஹேண்டும் கொண்டு வந்திருக்கிறேன், வீட்டில் வச்சுட்டு வரல. பல பேர் என்ன பண்ண, கை தூக்க சொன்னா ஆஃப் ஹேண்ட். ஹல்லேலூயா. ஃபுல்லாக தூக்குங்க பார்க்கலாம். 2 கையும் கொண்டு வந்திருக்கீங்களா? சூப்பர் பிரதர், சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ என்ன பண்ணுறீங்க, 2 கையும் நல்லா தட்டணும். எப்படி தட்டணும்னா, நீங்கள் தட்டுறது எப்படின்னா, சிலர் இல்லை நான் சொல்லித்தரேன். சிலர் என்ன பண்றீங்கன்னா, ஒரு கையை இப்படி மடக்கி வைத்துக்கொண்டு மறு கையில ஹல்லேலூயா. சிலர் என்ன பண்றாங்க, ஒரு 2 கையை அப்படி வைத்துக்கொண்டு, அதாவது விரல் மட்டும். ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்ப கை தட்டி பழக போறோம். ஓகேவா? ரெடியா இருக்கிறீங்களா? பழகலாமா வேணாமா? சரி. லெஃப்ட் ஹேண்டை கீழே வைங்களேன். லெஃப்ட் ஹேண்ட் இடது கை கீழே வைத்துக்கொண்டு வலது கையை மேலே தூக்கவும். ஒரு அடி அடிங்க பார்க்கலாம் அந்த கையில. பல சவுண்ட் வருது பின்னாடி. சரி, திரும்பி ஒரு ஆட்ட கீழே வச்சு அடிங்கன்னா சிலர் மேலே வைத்து தாளம் தட்டுகிறார்கள். ஹல்லேலூயா. லெஃப்ட் ஹேண்டை கீழே வச்சு ரைட் ஹேண்ட் வச்சு லெஃப்ட் ஹேண்ட் ஒரு அடி அடிங்க பார்க்கலாம். இருக்கிற கோபத்தில் அதை மேல தான் காமிக்கணும். ஹல்லேலூயா. சரி, ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். சூப்பர். ஒரே தட்டு தான் தட்ட சொன்னேன். இதுதான் கை தட்டுறது. ஓகேவா? கை தட்டலாமா? ரெடியா இருக்கீங்களா? ஓகே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே.
விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும், நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. 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 கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் நம்பியுண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் யாருக்கு சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் எல்லாம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணி எல்லாம் அல்லேலூயா, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா. துதிப்பேன், 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 இருப்பேன், துதிப்பேன், 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 இருப்பேன். துதிப்பேன், 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 இருப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு நலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை, 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 ஆராதனை. ஆராதனை, ஆராதனை. என்னும் ஆனந்தம் இயேசு தருகிறார். என்னும் ஆனந்தம் இயேசு தருகிறார். துதிப்பேன்,
துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக்கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் உன்னத மறைவில் உன்னத மறைவில் வல்லவன் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னத மறைவில் நல்ல கையெழுத்து பாட்டு பார்க்கலாம். உன்னத மறைவில் உன்னத மறைவில் வல்லவன் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னத மறைவில் உன்னத மறைவில் வல்லவன் நிழலில் என்றும் உன்னத மறைவில் உன்னத மறைவில் வல்லவன் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னத மறைவில் உன்னத மறைவில் வல்லவன் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். நல்லா அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். ஹல்லேலூயா அல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். வாழும் எனக்கு கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. இயேசு ஒருபோதும் நான் கைவிட்டு விலகுவதில்லை. கைவிடுவதில்லை. நான் உன்னை உமக்கு நீ
அபிஷேகம் அபிஷேகம் வல்லமை 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 ஊற்றுங்கப்பா. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுவே அனல் கொண்டு உமக்காய் வல்லமை 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 ஆவியே என்னை வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகம் வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடு. என்னை வல்லமை வல்லமை ஓ வல்லமை என்னை அனலாக்கிடும் வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகம் பயன்படுத்துங்க பார்க்கலாம். ஓ பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் ஒவ்வொரு மேலும் மூடட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி எங்களை முழுவதுமாய் மூடட்டும் ஆண்டவரே. இன்றைய தினத்துல நாங்க யாருமே சும்மா வரல ஆண்டவரே. உம்முடைய திட்டத்தின்படி நீர் அழைத்த அழைப்பின்படி வந்திருக்கிற ஆண்டவரே. இந்த பூமியில நாங்க வாழ்ற வர உமக்காக ஓடுவோம். தேங்க்யூ ஃபாதர். உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. Thank you, Father. Thank you, Jesus. நாங்க வந்து உள்ள என்டர் ஆகும் போதே ஒரு தேவ மகிமையின் அசைவை நான் பார்த்தேன். இந்த இடம் முழுவதும் தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறத நான் பார்த்தேன். ஹல்லேலூயா. அந்த ஆவியின் மரங்கள் இல்லாட்டி அந்த ஆவிக்குரிய அந்த லெவல் எப்பயுமே சில நேரங்கள் நாங்க போகிற இடத்துல அந்த நாங்க போனதுக்கு அப்புறம் வொர்ஷிப் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ஆவியோட அந்த அபிஷேகத்தோட லெவல் இன்க்ரீஸ் ஆகும். நான் பார்க்கிறேன் உள்ள வரும் பொழுதே சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து நான் பெரியவங்களை சொல்லல, சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து அபிஷேக லெவல். ஓ க்ளோரி க்ளோரி க்ளோரி. ஒவ்வொருத்தர் மேல விசேஷித்த ஒரு அபிஷேகம் இருக்கிறத நான் பார்க்கிறேன். ஓ க்ளோரி க்ளோரி நான் விசுவாசிக்கிறேன். இங்க நிக்கிற யாருமே சாதாரணமான ஆட்கள் கிடையாது. சீரியஸா சொல்றேன். உங்களை பெருமைப்படுத்தணும் இல்ல நீங்க போனதுக்கு அப்புறம் சிஸ்டர் நல்லா போட்டோ எடுக்கிறாங்கன்றதுக்காக சொல்லல. அல்லேலூயா. சீரியஸா சொல்றேன். இங்க நிற்கிற யாருமே சாதாரணமான ஆட்களா எனக்கு தெரியல. எல்லாருமே வல்லமை நிறைந்தவர்களாய். ஓ எஸ். பாஸ்டர் சொன்னார்ல, என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? ஓப்பனிங்ல ஒரு வசனம் சொன்னாரு. அப்போஸ்தலர் 1:8 என்ன சொன்னாரு? ஓ க்ளோரி. இங்க நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் போதாது 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 லெவல் லெவல் வேற 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 லெவல். இங்க நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிறது. ஒவ்வொரு பிள்ளைகள் மேல நான் ஈவன் விளையாண்டுட்டு இருக்கிற சின்ன பிள்ளைங்க மேல கூட பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிறதை நான் பார்க்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா
நீங்க சபையில மட்டும் இல்ல, வெளியேயும் சாட்சியாய் மாற போறீங்க. இதுவரைக்கும் சாதாரணமா பார்த்துட்டு இருந்த உங்களை அசாதாரணமான பிள்ளைகளாய் பார்க்கக்கூடிய நாட்கள் வந்துருச்சு. நான் விசுவாசிக்கிறேன். சீரியஸா சொல்றேன். நான் இதுக்கு முன்னாடி நான் போகிற இடங்கள் எல்லாம் நல்லா வொர்ஷிப் பண்ணிட்டு தான் எல்லாத்தையும் கூப்பிடணும்னு நினைப்பேன். ஆனா இங்க வந்த உடனே சில ஆட்கள் அப்படியே பளிச்சுன்னு காமிக்கிறார் ஆண்டவன் எனக்கு. அவங்க எல்லாம் சாதாரண நாட்கள் இல்லடா, நாட்கள் வரப்போகுது. கொஞ்ச நாள் கொஞ்சம் தள்ளுங்க சிஸ்டர். நீங்க தான் ஹல்லேலூயா, நீங்க தான் அவங்க ஓகே தானே? ஆண்டவர் உங்களை மாற்ற போகிற நாட்கள் வெகு தூரம் இல்லை சிஸ்டர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வந்தவுடனே ஆண்டவர் காமிச்சார், அவங்க எல்லாம் சாதாரணமான நாட்கள் கிடையாதுடா. ஒருவேளை நீங்க வேதனையோட வந்திருக்கலாம், கஷ்டத்தோட கண்ணீரோட கவலையோட வந்திருக்கலாம் சிஸ்டர். ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் சாதாரண அபிஷேகம் அல்ல. அபிஷேகம் எல்லாவற்றையும் மாற்றக்கூடியது. உங்களுக்கு தெரியுமா அது? Fill him, Lord. Receive it. Glory, glory, glory. அபிஷேகம் அப்படியே இறங்கட்டும் பிள்ளை மேல. இதுக்கு முன்னாடி நான் கட்டோட இருந்தது உண்மைதான், நெருக்கப்பட்டு இருந்தது உண்மைதான், ஒடுக்கப்பட்டு இருந்தது உண்மைதான். ஆனா எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் என் வாழ்க்கையை மாற்றும். இறங்குது. Fill him right now, Daddy. இதுக்கப்புறம் உங்களை பார்க்கிற பார்வை மாறும், நீங்க பேசுற பேச்சு மாறும். சாதாரணமா பார்த்த கண்கள் உங்களை அசாதாரணமான ஆட்களாய் பார்க்கக்கூடிய நேரம் ரொம்ப தூரம் இல்ல. ஐயோ சீரியஸா சில இடங்களுக்கெல்லாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன். சில இடங்களுக்கெல்லாம் போனோம்னா சிலர் மேல ஒன்று ரெண்டு பேர் இருப்பாங்க, அவங்க மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்குவாரு. அதை பார்த்து நாங்க கூப்பிடுவோம். ஓகேவா சொல்றது புரியுதுல உங்களுக்கு? சிலர் மேல தேவ மகிமை அப்படியே இறங்குறத நாங்க பார்ப்போம், அவங்கள மட்டும் கூப்பிடுவோம். ஐயா நான் எனக்கு ஒண்ணுமே புரியல. சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரிய ஆள் வரைக்கும் ஒரே லெவல் அபிஷேகம். ஓ glory. ஓ glory, 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 glory. சில இடங்கள்ல பெண்கள் சைடு அப்படியே பரிசுத்த ஆவியானவர் பயங்கரமா இறங்குவார். ஆண்கள் சைடு அப்படியே ஒரு மாதிரி டல்லா இருக்கும். ஐயா நான் பார்க்கிறேன் இந்த சைடு ஒரு பெரிய தேவ மகிமையை நான் பார்க்கிறேன். சும்மாலாம் சொல்லல, உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு எனக்கு 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்ல. ஆனா உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை நான் சொல்லலன்னு வச்சுக்கோங்களேன். வாலிப பிள்ளைங்களா ரெடியா இருங்க, உங்களுடைய டைம் வந்துருச்சு. ஐயா பல்லடத்துல எவனோ மீட்டிங் போடுறான், வரும்போது பார்த்தோம். நீங்க போய் தெரு தெருவா மீட்டிங் போடக்கூடிய நேரம் வந்துருச்சு. Are you ready? Oh glory. Yes. Okay. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லணும்னு விரும்புறேன். எத்தனை பேர் கேட்க ரெடியா இருக்கிறீங்க? சாதாரண அபிஷேகத்தோட நீங்க போக போறது இல்ல. ஐயோ சீரியஸா சொல்றேன். நான் உங்களை பெருமைப்படுத்துறதுக்கோ எனக்கு அப்படி பேசவே தெரியாது. அந்த மாதிரி எனக்கு பேசவும் வராது, பேசுற வளருவேன் நான். அபிஷேகத்துல என்ன இருக்குதோ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சாதாரணமான ஒரு அபிஷேகத்தோட நீங்க போக போறது இல்ல. அசாதாரணமான அபிஷேகத்தோடு எத்தனை பேருக்கு பவுல் தெரியும்? பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் எத்தனை பேருக்கு தெரியும்?
கட்டு விரியும் பாம்பு கையில கடிச்சா கூட, இங்க அநேகருடைய கைகள்ல கட்டு விரியன் பாம்பு கடித்திருக்கிற நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஐயா, நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க இதோட என்னுடைய ஊழியம் முடிஞ்சிச்சு, என்னுடைய எல்லாம் முடிஞ்சிச்சு. இல்ல, உதறிட்டு அதே தேசத்துல சாட்சியாய் நிற்க போகிறீர்கள். வா, இந்த ஒரு தேவ மகிமை என்னாலே நிக்க முடியல. சிலர் மேல அந்த மகிமை அப்படியே இறங்கிக்கிட்டே இருக்குது. Are you ready? Are you ready? Are you ready? எத்தனை ரெடியா இருக்கிறீங்க? எத்தனை ரெடியா இருக்கிறீங்க? வியாதியஸ்தர்கள் மேல கைய வைக்கும் போது வியாதி எல்லாம் ஓட போகுது. இனி இங்க பெரிய ஊழியக்காரன் பின்னாடி அவரு பெரிய வரம் பெற்ற ஊழியக்காரர், அவர் கை வைத்தால் அது போகும் இது போகும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களால், நீங்க விசுவாசித்தீர்களானால் தேவ மகிமை உங்களிடம் வெளிப்பட போகிறது. Are you ready? எத்தனை ரெடியா இருக்கிறீங்க? ஒரு சின்ன ஒரு சாம்பிள் மட்டும் பார்க்க நான் விரும்புறேன். நான் இங்க யாராவது வியாதியஸ்தல யாராவது இருக்கிறீங்களா? யாராவது காது ஓகே, காது எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு காது கேட்கல, 2 காதும் கேட்கல பிரதர் அப்படின்னு யாராவது காது கேட்காம யாராவது இருக்கிறீங்களா? அப்படி நான் சொல்றது கேட்காத ஒருவேளை பக்கத்துல இருக்கவங்கள தட்டி, பாப்பா உனக்கு காது கேட்குமா? ஓகே, அப்படி கேட்டு அவங்கள முன்னாடி கொண்டு வாங்க பார்க்கலாம். யாராவது காது கேட்காதவங்க இருந்தா. எல்லாத்துக்குமே நல்லா காது கேட்குது பிரதர், சூப்பர். சரி, அப்படி யாரும் இல்ல அப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாராவது வந்தீங்க காதை அடைச்சு விட்டுருவேன். ஹல்லேலூயா. ஏன்னா சாம்பிள் பாக்குறதுக்கு. ஹல்லேலூயா. அதாவது 1000 மூட்டை அரிசி இருக்கும், ஒரே ஒரு அரிசியை மட்டும் எடுத்து பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சாம்பிள் பாக்குறதுக்கு. சரி, யாராவது பேக் பெயினோட இருக்கிறீங்களா? பேக் பெயினா தெரியுமா? வாங்க பிரதர், சூப்பர் பிரதர், அப்படி வாங்க, நீங்க வேற லெவல். ஓகே, பேக் பெயின் அதாவது குனிய முடியாது, குனிந்தால் எந்திரிக்க முடியாது, அப்படியாக இருக்கக்கூடிய யாராவது இருக்கிறீங்களா? வாங்க, சூப்பர் 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 சூப்பர். வேற யாராவது? வேற 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 கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். டாக்டர்கிட்ட போய் கியூல நின்று ஃபீஸை கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா சாப்பாட்டு கூட வழி இருக்காது, எல்லா காசையும் அவன் பிடிங்கிருமா. நான் சொல்றேன், இதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் டாக்டராய் மாற போகிறீர்கள். ஐயா, நான் எனக்காக ஒண்ணுமே நான் சொல்லல. நான் என்ன மகிமைப்படுத்துறதுக்கோ என்ன காமிக்கிறதா பாஸ்டர் மாதிரி ஒரு 4 பேர்த்த நான் கொழுக்குமலை கூட்டு போனா போதும், என்னை பத்தி ஊரே சொல்லுவாங்க இருக்கிறீர்கள். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஒரு நாள் பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம் பாஸ்டர், கொழுக்குமலை மேல வச்சு ஒரு மீட்டிங் நடத்த போறோம். எஸ், ஆமா, எவனோ மேல சுத்துறான், நம்ம தான் அங்க போனோம். ஓகே, அப்படி எல்லாம் உங்களுக்கு நேரம் கை நீட்டுங்க. நான் ஜோம் பண்ண போறதில்ல, நீங்க தான் ஜோம் பண்ண போறீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமை இன்னைக்கு வெளிப்பட போகுது. ஓ glory 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 fill them Lord. அப்பா, எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது டாடி, எங்க கையில ஒண்ணுமே இல்ல, நீங்க 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 இந்த இடத்துல வெளிப்படுங்க ஆண்டவரே. 2024 வருஷமும் நீர் உயிரோடு இருக்கிறீர் என்பதை எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. இந்த பல்லடம் பகுதி அறிந்து கொள்ளட்டும், பல்லடத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அறிந்து கொள்ளுவார்களாக. இந்த பிள்ளைங்களை நாங்க மனசார ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். Fill them right now. Glory, glory, glory. Fill them right now, Daddy. பாப்பா, வாங்க செல்லம். நல்லா கையை உதறுங்க செல்லம். உதறுங்க. நல்லா அந்த கையை உதறுங்க. அந்த கர்ச்சீப் கையில கொடுத்துருங்க.
காலை வந்துருங்க. என்ன பிரச்சனை இருந்துச்சு உங்களுக்கு? എന്നപ്പാ മലയാളം പറഞ്ഞോ, മലയാളം സംസാരിക്കാലോ. പിന്നെ എന്തോ ജാസ്പർ ഗ്രേസ് അല്ലേ? ആ പറഞ്ഞോ. വേദനയായിരുന്നു. ശരി, ഇപ്പൊ ചെക്ക് ചെയ്ത് നോക്കിയേ. ആണോ? പുരിയില്ല உங்களுக்கு? എന്താ ചെയ്യാൻ പറ്റാത്ത നിങ്ങൾക്ക്? എന്താ ചെയ്യാൻ പറ്റാത്ത? ആണോ? ഒന്ന് ഇങ്ങോട്ട് വാ, ചെക്ക് ചെയ്യാലോ. ഒന്ന് കുറിഞ്ഞു നോക്കിക്കേ. ഇങ്ങനെ ചെയ്യാൻ പറ്റില്ലേ? வேற எதுவும் செய்ய பറ്റിல்ல? ஷேக், நீங்க என்ன அப்படி ஒரு செகண்ட். உங்களுக்கு மலையாளம் தெரியாதோ? அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, பின்னாடி பேக் பெயின் இருந்துச்சான், குனிய முடியாதான். இப்ப என்ன பண்றாங்க? வேற എന്താ ചെയ്യാൻ പറ്റാത്ത? ഒന്ന് ഇരുന്ന് നോക്കിക്കേ, ചെക്ക് ചെയ്യാലോ. ഇങ്ങനെ ചെയ്യാൻ പറ്റില്ലേ? ഷേക്ക്. ஹalleluya. என்னங்க நீங்க எப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? இது எனக்காக நான் ஒரு காலமும் செய்ய மாட்டேன். இங்க நிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கொண்டு ஆண்டவர் வரும் காலத்துல செய்ய போகிறார். ஓகே, थैंक यू சிஸ்டர். கரெக்டா இருக்கிறாங்க. நான் போனாலும் பரவாயில்ல, அந்த கட்சிப்பா கொடுத்துருங்க பிரதர். നാടെവിടെയാ? നാടെവിടെയായിരുന്നു? ട്രിവാൻഡ്രം അല്ലേ? ഇവിടെ പഠിക്കുവാണോ? അവിടെ പഠിച്ചിട്ട് ഇവിടെ? சூப்பர் சூப்பர் சூப்பர். ஐயா நீங்க கையை உதறுங்க, ரெண்டு கையை உதறுங்க, நல்லா உதறுங்க. இது நல்லா உதறுங்க, இப்படி உதறுங்க. காலை உதறுங்க, உதறுங்க நல்லா. என்ன பண்ண முடியாது உங்களால? சரி சரி, இல்ல நான் வீக்கா ரெண்டாவது இருக்கட்டும். என்ன பண்ண முடியாது? சரி உட்கார்ந்து பாருங்க, உட்காருங்க. எந்தீங்க? இல்ல இல்ல இல்ல, இப்ப ப்ரேயர் பண்ண கொஞ்சம் மாறி இருக்கா, அப்படியே இருக்கா? கரெக்டா சொல்லணும். இல்லன்னா இல்ல, ஆமாண்ணா ஆமா. சரி ஓகே ஓகே. சரி கையை உதறுங்க. இப்போ ஜோமன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கையை உதறுங்க, நல்லா உதறுங்க. காலை உதறுங்க. இல்லை நான் டாக்டர் சொல்றது கையெல்லாம் ஒன்றும் இல்லை பிரதர், ஆனால் நீங்கள் சொல்கிறது தான் செய்ய முடியாது. அல்ல, சும்மா உதறி பாருங்க. சும்மா கையை உதறுங்க, காலையை உதறுங்க. அது ஒரு ட்ரிக்கு. இப்போ குனிஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. குனிஞ்சு பாருங்க. வேற என்னதாம்மா பண்ண முடியாது? இப்ப எப்படி இருக்கு ஜோம் பண்ணதுக்கு அப்புறம்? என்னம்மா? ஆமாங்க. என்ன இப்படி பார்த்துட்டு இருக்கிறீங்க? சீரியஸாவா சொல்றீங்க? இல்ல இவரு கொஞ்சம் வெள்ளையர்னு சட்டையை போட்டு கருன்னு வந்திருக்கிறாரே, அவரு மனசு வேதனைப்படக்கூடாது. என்ன கருப்புன்னு என்ன சிரிப்பு! ஏசப்பா, இவங்க மத்தியில ஒளியம் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஏதாவது சொல்றீங்களாம்மா? அப்படி ஏதாவது? அப்படி இல்ல, உண்மையாவே. ஓகே ஓகே. பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் கழுத்து வலி, இப்ப மூட்டு வலி எல்லாம் சேர்ந்து ஓட போகுது. ரெடி? ஓகேவா? இப்படி வந்துருங்கம்மா, இப்படி. Thank you, Father. எல்லாமே இதோடமா காலை வந்துருங்க. செக் பண்ணி போயிடுவோம். சும்மா எல்லாம் வந்துருங்க. அந்த காலையை வந்துருங்க. இப்ப எப்படி இருக்குமா? வலி இருக்கா? உண்மையாவே சொல்றீங்க? நீங்க அப்படி குரு குரு குருன்னு பாக்குறீங்க. சரி போயிடுங்க, ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த பெரிய 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 வியாதியெல்லாம் கொண்டு வரீங்கன்னு பார்த்தோம். யாருக்குமே சாரி, என்னடா அவன் பாத்துல வியாதி இருக்கான்னு கேட்டுட்டு இருக்கிறான். நல்லா இருக்கிறவனை பிடிச்சு. ஏன்னா ஒரு சாம்பிள் தானே. ஏன்னா ஆண்டவர், நான் சீரியஸா நான் நினைச்சேன், ஒருவேளை குருடை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இயேசு கிறிஸ்து குருட்டு கண்களை திறக்கிறான்றது எவனுக்கும் தெரியாம போயிருக்கும். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா?
ஆமா தானே? இப்ப செவிடு ஒருத்தர் இருக்கிறான்னா அவ இருந்ததுனாலதான் இயேசு கிறிஸ்து செவிட்டு காதுகளை திறக்கிறார்ன்றத அந்த உலகம் அறிந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி தான் நம்ம ஏரியாவுல வியாதி இருக்குன்னா உங்க பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வியாதி இருக்குன்னா என்ன அர்த்தம்னா உங்களை கொண்டு சுகப்படுத்த போகிறார். நீங்க தட்டுறத பார்த்தா இல்ல போல. விசுவாசிக்கிறவங்க மட்டும் நல்லா கையை தட்டும் பொழுது அந்த கிருபை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஊற்றப்படுவதாக. Fill him Lord, fill him Lord, fill him Lord, fill him Lord. சிலர் மேல விசேஷித்த ஒரு அபிஷேகம் அப்படியே இறங்குவதை நான் பார்க்கிறேன். பாப்பா வாச்சலம் உன்னதான் ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்தேன். பா உன் பேர் என்ன? பேர் சொல்லும் தேஜு. புள்ள யாருன்னு தெரியாது எனக்கு, ஆனா அந்த புள்ள மேல இருக்கிற அபிஷேகம். ஹல்லேலூயா. இந்த புள்ள மேல மட்டும் இல்ல, ஒவ்வொரு பிள்ளைங்க மேலையும். எல்லாருமே கூப்பிட முடியாது, நமக்கு டைம் இல்ல. பாஸ்டர் ஐயோ நம்ம டைம் வேற ஓடிக்கிட்டு இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை சந்தோஷமா இருக்கீங்க? பா ஹல்லேலூயா. பாத்தீங்களா ஆண்டவர் எவ்வளவு நல்லவர்னு. பிள்ளை மேல இருக்கிறது சாதாரணமான அபிஷேகம்லாம் இல்லை. நீங்க நினைக்கிற மாதிரி இன்னைக்கு நான் சொல்லிட்டு போயிடலாம். காலம் வரப்போது உங்க பிள்ளையை கொண்டு என் ஆண்டவர் செய்கிற காரியம். பிள்ளை என்னன்னே தெரியாது. நான் சொல்றது கூட ஒருவேளை புரியுமா புரியலன்னு கூட தெரியல. ஆனா என்னென்னமோ அந்த பல இடத்துல நடக்க போகுது. ஒண்ணு சூப்பர் 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 சூப்பர். பிசாசுடைய கூட்டம் இங்க தொடங்குறதுக்கு முன்னாடியே என் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைங்களுக்கு வல்லமையை பகிர்ந்து அளித்துக் கொண்டிருக்கிறார். அவன் எத்தனை லட்சம் பேர் பாஸ்டர்? 15 லட்சம் பேரா? 15 லட்சம் பேர் வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. 15 லட்சம் பேர் வந்தாலும் இந்த பிள்ளையை கொண்டு என் ஆண்டவர் அசாதாரணமான காரியங்களை செய்ய போகிறார். ரெடி? எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? எத்தனை பேர் பிசாசை எதிர்த்து நிக்க போறீங்க? நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நம்ம இத்தனை வருஷமா தோத்து 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 போனதெல்லாம் உண்மைதான். அதெல்லாம் பொய்லாம் சொல்ல மாட்டேன். நான் சொல்றேன், நீங்கெல்லாம் தோத்ததுனால அது இது இல்லாட்டி இப்படி நடந்துருச்சு, இல்லாட்டி நீங்க பண்ண தவறுகள், நீங்கள் பண்ண அன்னைக்கு நீங்க அந்த பஸ்ல ஏறி போனீங்கல்ல பிரதர், அதனாலதான் பிரதர் அந்த பிரச்சனை நடந்துச்சு. ஐ டோன்ட் கேர். நீங்க நல்லவங்களா கெட்டவங்களா, இல்ல உங்களால முடியுமா முடியாதா, நீங்க சின்ன பிள்ளைங்களா பெரிய ஆளுங்களா, என்ன மாதிரி கருப்பா இருக்கிறீங்களா இல்ல சிகப்பா இருக்கிறீங்களான்றது முக்கியம் இல்ல. இன்றைக்கும் சபையில வந்து நிக்கிறீங்கல்ல, எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு போராட்டம், எவ்வளவு அவமானம். உண்மைதானே பிரதர்? வரவே முடியாதுன்னு நினைச்சேன், ஆனாலும் வந்து நிற்கிறேன். அந்த ஒரு தகுதி போதும். வா. ஐயோ உண்மையிலே ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு அப்படியே அபிஷேகத்தை இறக்கணும் போல இருக்கு. ஐ டோன்ட் ஹேவ் a time. அப்படி எல்லாரும் பக்கத்துல இருக்க கையை பிடிங்க பார்க்கலாம், நல்லா இறுக்கி பிடிங்க பார்க்கலாம். அபிஷேகம் அப்படியே உங்க மேல இறங்கட்டும். டைம் சூப்பர். தேங்க் யூ பாஸ்டர். சூப்பர் சூப்பர். பிடிங்க கையை பிடிங்க பார்க்கலாம். எல்லா சின்ன பிள்ளைங்களா கையை பிடிங்க பார்க்கலாம். அந்த அபிஷேகம் அப்படியே உங்க ஒவ்வொரு மேல அப்படியே இறங்கட்டும். Fill him right now. Fill him Lord. Fill him right now. அந்த அபிஷேகம் ஒவ்வொரு மேல இறங்கட்டும் டாடி. Fill him, fill him, fill him, fill him, fill him. ஒரு அக்கினி அப்படியே உங்க கையில இருந்து பரவட்டும். போதாது 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 ஆண்டவரே, ஒவ்வொரு மேலும் அந்த அக்கினி பற்றி எரியட்டும்.
ஓ அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே. ஓ yes, fill them right now daddy, fill them right now daddy. Glory, 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 glory. Fill them, fill them, fill them, fill them. Glory, 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 glory. பற்றி எரியட்டும், பற்றி எரியட்டும், பற்றி எரியட்டும் ஆண்டவரே, பற்றி எரியட்டும், பற்றி எரியட்டும். சிலர் மேல ஒரு அக்கினி இறங்கிக் கொண்டிருக்கிறது. Glory, 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 glory. சிலர் மேல விசேஷித்த கிருபைகள் இறங்கிக் கொண்டிருக்கிறது. சிஸ்டர், இல்லைங்க சிஸ்டர், நல்லா இன்னைக்கு டேட்டை நான் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்கன்னு தெரியல எனக்கு. அதை பத்தி எனக்கு கவலையும் கிடையாது. ஆனா இன்றிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை மாறுவது மட்டுமல்ல, உங்களுடைய அபிஷேகத்தின் லெவல் மாற போகிறது. இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கலாம், நீங்க ஆண்டவருக்கு தேவை, உங்க அபிஷேகம் ஆண்டவருக்கு தேவை. இந்த பல்லடம் பகுதிக்கு உங்களை திறப்பிலே நிற்பதற்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஓடுவீங்களா சிஸ்டர்? உண்மையில ஓடுவீங்களா? கண்ணை மூடி கையெழுத்து மாற கரங்களினால் அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும். ஐயோ, ஒவ்வொரு மேலையும் விசேஷ அபிஷேகம். பா, fill them right now, Dad. Fill them right. Glory, 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 glory. கண்ணை மூடு. பற்றி எரிய போது, இந்த பல்லடம் பகுதியே பற்றி எரிய போது. Are you ready? Are you ready? Are you ready? Brother, சீரியஸா சொல்றேன். இதுக்கு அப்புறம் உங்களுடைய அபிஷேகம், நீங்க இதுவரைக்கும் அந்த அனுபவிக்காத பல காரியத்தை அனுபவிக்க போறீங்க. பரலோக தரிசனம் மட்டும் இல்ல, உங்க மேல அந்த ஊழிய அபிஷேகத்தை நான் பார்க்கிறேன். போய் நீங்க இது வரைக்கும் என்ன ஊழியம் பண்ணீங்கன்னு தெரியல, ஒரு ஊழியம் பண்ணீங்களான்னு கூட தெரியல. ஆனா இதுக்கப்புறம் நீங்க தேசத்துக்குள்ள கடந்து போகும்போது தேவ ஆவியானவர் மகிமைப்பட போகிறார். நீங்க செய்கிற வேலையில என் ஆண்டவர் மகிமைப்பட போகிறார். உங்களை சாட்சியா, ஜீவனுள்ள சாட்சியா என் ஆண்டவர் நிறுத்தி இருக்கிறார். வாங்க பிரதர், பிரதர் வாங்க வாங்க. நீங்க எல்லாம் சாதாரணமா நாளே கிடையாது பிரதர். உங்களுக்கு இருக்கிற அபிஷேகம், நீங்க சபையில ஒரு மூலையில உட்காரக்கூடிய ஆள் இல்ல. இறங்கி சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் கையில அற்புத அடையாளங்களோட பிசாசெல்லாம் உங்களை பார்க்கும் போதே நடுங்க போகுது. நீங்க எல்லாம் போய் துரத்தணும்னு அவசியம் இல்லை. நீங்க போய் பக்கத்துல நின்றாலே பிசாசு சொல்லும், பிரதர் எரியுது.
fill them right now, Daddy. எல்லாத்தையும் கூப்பிட்டு அப்படியே அபிஷேகம் அப்படியே இறக்கிறணும்னு தோணுது. ஆனா ஆல்ரெடி உங்க எல்லாரும் மேல ஒரு தேவ கிருபை இருக்கிறத நான் பார்க்கிறேன். ஐயோ, சரி ஒண்ணே ஒண்ணு மட்டும், எனக்கு டைம் இல்ல. அந்த வசனத்தை நம்ம சொல்லாம போயிட்டு நினைச்சீங்களா, ஆண்டவர் நீ சிம்பிள் மேலே போவார். ஹல்லேலூயா. எல்லாம் மார்க்கு அப்படியே இந்த வண்ணமா எடுத்துருங்க பார்க்கலாம். வசனம் வாசிங்க, டக்குன்னு வாசிங்க பார்க்கலாம். ஓகே, சூப்பர். ஓகே, அதுக்கப்புறம் ஓகே, போதும், அவ்வளோதான் மெசேஜே முடிஞ்சு. என்ன பிரதர் மெசேஜே முடிஞ்சா? நாங்கள்லாம் சில ஊழியக்காரர் வந்தாருன்னா ஒரு பைபிளை எடுத்து அங்கிட்டு பரட்டு இங்கிட்டு பரட்டு, ஹல்லேலூயா, ஒரு 52 வசனத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு அவர் வந்து சொல்ல சொல்ல நாங்க டக்கு 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 டக்குன்னு எடுத்து வாசிக்கிற அந்த அழகு இருக்கே. எனக்கு அப்படிலாம் பேச தெரியாது. ஆண்டவர் என்ன சொல்லி அனுப்புறாரோ அதை சொல்றதா என்னோட வேலை. ஓகேவா? சொல்லி ஆண்டவர் சொன்னதை சொல்லிட்டு போயிட்டா. என்னோட மெசேஜ் நான் வேற எடுத்து வச்சிருந்தேன். டேய், உன் மெசேஜ் நீ என்ன பண்ணு. ஒரு இடத்துல ஆண்டவர் ஒரு ஊழியக்காரர் பயங்கரமா பேசிட்டு இருந்தாராம். ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் ஆண்டவர் சொன்னாராம், டேய் பா, நீ என்னவே நீ பெரிய ஆள்றா அப்படின்னா. எப்படி? நீ பெரிய ஆள்றா, நீ பயங்கரமான ஆள்றா நீ. அவர் உடனே அப்படியே பூரிச்சு போய், பா என்ன அருமையா ஆண்டவர் சொல்றாரு, நீ பத்தி எவ்வளவு பெருமையா சொல்றாரு. டேய் நீ வேற லெவல், உன்னோட ஸ்பீச், நீ பேசுற விதம் வேற லெவல் அப்படின்னா. என்ன ஆண்டவர் இப்படி சொல்றீங்க அப்படின்னோடனே ஆண்டவர் சொன்னாரா, டே அந்த ஜனங்கள் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து நானே 5 நிமிஷத்துல வெளியே வந்துட்டேன். நீ 3/4 மணி நேரமா பேசுறியடா, அப்ப என்னோட நீ எவ்வளவு பெரிய ஆளு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும், ஒருவேளை சில நேரங்களில் 3 மணி நேரம்லாம் பிரசங்கம் பண்ணுவோம். என்ன சொல்லணும்னு விரும்புறாரோ அதை மட்டும் சொல்லிட்டு, இல்லாட்டி நானும் ரொம்ப பேசணும்னு வச்சுங்களேன், நானே சில விஷயங்களை மாத்திடுவேன். அதனால ஆண்டவர் சொன்னதை மட்டும் சொல்லிட்டு போயிட்டா, சொல்லட்டா வேணாமா? இல்லை அடுத்த வாரம் வந்து சொல்லட்டுமா? எனக்கு டைம் இல்லை. ஹல்லேலூயா. சொல்லவா வேணாமா? சொல்ல. அதாவது கலிலேயா அப்படின்ற ஒரு கடல், அதுதான் எங்களுக்கு பைபிள்ல தெரியுது இல்ல பிரதர், வேகமா மேட்ருக்கு வாங்க. கலிலேயா கடல்ல மீன்பிடி தொழில் பயங்கரமா நடக்கக்கூடிய ஒரு இடம். இப்பயுமே அந்த யாராவது கலிலேயா போயிருக்கீங்களா? நல்ல வேலை போல, இல்லாட்டி ஏதாவது சொன்னோம்னா நீங்க உடனே மாட்டிக்கிறோம். சரியா? அப்ப அந்த இடத்துல இன்னும் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. எனக்கு தெரியாது, நான் போல. அடுத்த வாரம் போலான்னு நினைக்கிறேன். நீ பாஸ்போர்ட்டே எடுக்கல. ஹல்லேலூயா. எடுத்துரும் கூடிய சீக்கிரத்துல. அப்ப அந்த கலிலேயா கடல்ல பேதுருவும் அவருடைய சகோதரனாகி யாரு? அப்ப ஓகே தான், கரெக்டா இருக்கீங்க. அப்ப அந்திரேயாவும் என்ன பண்ணிருக்கான், வலைகளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரியும், நான் வந்து ஒரு மீனவ குடும்பத்தில் பிறந்தவன். எனக்கு மீன் பிடிக்கிறது எப்படின்னு தெரியும். சரியா? இப்படி ஆட்டுங்க, இல்லாட்டி இப்படி ஆட்டுங்க, குத்து மதிப்பா ஆட்டுறீங்க. மீன் பிடிக்கிற தொழில் எனக்கு சின்ன வயசுல இருந்தே நல்லா தெரியும். நாங்க என்ன பண்ணுவோம்னா, வலைகளை பழுது பார்க்குற வேலை இருக்குல்ல, பழுது பார்க்குற வேலை. அதாவது நைட்டு ஃபுல்லா நான் கடலில் பிடிக்கிறான்ல, டேம்ல மீன் பிடிக்கிறவங்க உடனே இவர் எப்போ கடலுக்கு போனாரு, மூணாறுல எந்த கடல் இருந்துச்சு அப்படிலாம் யோசிச்சாதீங்க. அப்போ டேம்ல போய் மீன் பிடிச்சிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம், கரைக்கு மொத்தமாக தான் வருவோம். ஒரு ஆள் 2 ஆள்லாம் வர மாட்டோம். சரியா? அதே மாதிரி திரும்பி அந்த வலையை சரி பண்ணுறதுக்கும் தனியாலாம் உட்கார மாட்டோம். ஒரு 2-3 பேர், நானும் எங்கள் அண்ணன். ஓகேவா? அப்போ அதே மாதிரி டீம் டீமாக இருப்பாங்க. அது பெரிய கடல்ன்றதுனால மீன்பிடி தொழில் பயங்கரமாக இருந்ததுனால ரொம்ப பேர் அங்கே ஒரு வலையெல்லாம் ஒரு ஆள்லாம் என்ன பண்ண முடியாது, சிக்க எடுக்க முடியாது. ஒரு ஆள்லாம் எடுக்க முடியாது. ஒரு 4-5 பேர்லாம் தேவை. ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோம், நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நம்மளா இந்த இம்மணி காண்டில் இருந்து நம்ம என்ன பண்ணுறோம், வலையை பார்த்துட்டு இருக்கிறதுனால நானும் எங்கள் அண்ணனும் என்ன பண்ணுவோம், வலையை சிக்க எடுத்துட்டு இருப்போம். அதே போல் அந்த சைடு கூட்டம் கூட்டமாக நிற்பாங்க.
நான் சொல்ல வர கான்செப்டே இவ்வளவுதான். அதே இடத்துல அந்த கலிலேய கடல்ல நம்ம ஒரு கற்பனை பண்ணுவோமே, கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு மேல குழு குழுவா நின்று வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஓகே, இதே 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 பல்லடம் பகுதியில கிட்டத்தட்ட மக்கள் தொகை கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஆயிரங்களோ எத்தனை லட்சமோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹல்லேலூயா, ஆமாவா இல்லையா? ஆனா என் ஆண்டவருடைய கண் ஐயா 1000 பேர் அந்த இடத்துல நின்றாலும் பேதுருவ மட்டும் அவனுக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகத்தை பார்த்து, அவனுக்குள்ள நான் இன்னொன்னு சொல்லட்டுமா? அதாவது ஆண்டவர் அழைக்கும் போது அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை. அவன்கிட்ட அபிஷேகம் இல்ல, படிப்பு இல்ல, பட்டம் இல்ல, அது இல்ல, இது இல்ல. நம்மளும் இங்க அப்படித்தான் நிக்கிறோம். நான் ஒண்ணு சொல்லட்டுமா? ஐயா, உன் அழகை பார்த்தோம், அறிவை பார்த்தோம், பட்டத்தை பார்த்தோம், பதவியை பார்த்தோம், நீ அந்த குடும்பத்துல பிறந்தவன், இந்த குடும்பத்துல பிறந்தவன், நீ அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் பார்த்து உன்னை அழைக்கல. உன்னை அழைச்சதுக்கு அப்புறம் ஒரு அபிஷேகம் பண்ணுவாரு பாருங்க. ஹல்லேலூயா. இந்த பேதுரு இன்னைக்கு ஆண்டவர் அழைக்கும் போது அவனுக்கு பேச கூட தெரியாது. ஆனா அப்போஸ்தலர்களை எடுத்து படிச்சு பாருங்க, அவன் பேச 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 ஆயிரக்கணக்கான ஆட்கள் ரட்சிக்கப்படுகிறவர்களாய், ஞானஸ்தானம் எடுக்கிறவர்களாய், வியாதிகளை சுகமாக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை பெற்றவனாய். அவன் அழைக்கும் போது மீன்பிடிக்காரன் தான். அவர் அழைக்கும் போது அவன் அழுக்கு சட்டை போட்டிருந்தவன் தான். அவர் அழைக்கும் போது அவன்கிட்ட ஒண்ணுமே இல்ல. ஆனா அழைச்சதுக்கு அப்புறம் அவன் அபிஷேகம் பண்ணி அனுப்பும் போது அவன் மேல ஒரு அபிஷேகம் ஊற்றப்பட்டதுக்கு அப்புறம் அவனுடைய லெவலே மாறிச்சு. அவனுடைய அபிஷேக லெவல் சூப்பர். அதுக்கு முன்னாடி வலையெல்லாம் விட்டுட்டு ஒண்ணுமே இல்லாம வந்த ஒருத்தன் காலுக்கு கீழே சொத்துக்களை வித்துட்டு வந்து போட்டாங்களாம். ஐஸ்வர்யத்தை தேடி நீங்க ஓடணும்னு அவசியமே இல்லை பிரதர். அவ்வளவு சம்பளம் தர்றாங்க, இவ்வளவு சம்பளம் தர்றாங்கன்னு சம்பளத்துக்கு பின்னாடி ஓடக்கூடிய நேரம் இல்ல. சம்பளம் ஒன்ன தேடி வரும். ஒண்ணுன்னு சொல்லட்டுமா? வேலை தேடி அலைஞ்சீங்கள சிலர்லாம் வேலை தேடி அலைஞ்சது போதும். இனி வேலை கொடுக்கக்கூடிய அளவிற்கு உன்னை ஆண்டவர் மாற்ற போகிறார். இதெல்லாம் தீர்க்கதரிசனமா எடுத்துக்கங்க. அன்னைக்கு எனக்கு பிரதருக்கு எனக்கு நல்லா தெரியும். பின்னாடி நிக்கிற பிரதருக்கு நான் யாரு, எந்த ஊரு, எப்படிப்பட்டவன், எப்படி இருந்தேன் அவருக்கு தெரியும், நல்லா தெரியும். நாங்கெல்லாம் ஒன்னா ஒரே ரூம்ல படுத்து இருந்துச்சு ஊழியம் பண்ணவங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லாம நடந்த நாட்கள் இருக்கிறது. ஒரு டீ என்ன பிரதர் கரெக்டானே, ஒரு டீ கூட குடிக்க முடியாம இருந்தோம் நாங்கெல்லாம். கரெக்டா? மூணாறு பட்டணத்துல ஒரு டீ குடிக்க வழி இல்லாம இருந்த இன்னைக்கு 2-3 பேருக்கு வேலை கொடுக்கிற அளவுக்கு என்னை மாற்றி வைத்திருக்கிறார் நண்பன். ஐயா, ஒண்ணு இல்லாத, படிப்பறிவு இல்லாத என்னவே என் ஆண்டவர் இவ்வளவு உயர்த்துவார்னா உங்களை எல்லாம் உயர்த்தக்கூடிய நேரம் வந்துருச்சு பிரதர். ஒரு காலத்துல சின்ன சின்ன பையனா போய் சர்ச்சில் உட்காந்து ட்ரம் அடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ட்ரம் அடிக்கிறதுக்காக உட்கார்ந்து என்ன ஒரு ஊழியக்காரனா என் ஆண்டவர் மாற்ற முடியும்னா, ஊழிய அபிஷேகம் பெற்ற உங்களை மாற்றுவதற்கு என் ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். ஐயா, பேதுரு அன்னைக்கு அழைக்கும் போது 1000 பேர் கூட இருந்தாங்க. ஆனா அவனை மட்டும் துண்டா தூக்கிட்டு வந்தார். அதே போலத்தான் உங்களை எத்தனையோ இடங்களில் என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்த நம்மள ஆண்டவர் துண்டா தூக்கிட்டு வந்திருக்கிறார்னா, ஐயா, உங்களை கொண்டு இனி பலமான காரியங்களை, பயங்கரமான காரியங்களை செய்ய போகிறார். ரெடி? எத்தனை மீடியா இருக்கிறீங்க? ஐயோ ஏசப்பா, எனக்கு ஒரு
பிரச்சனைனா ஆண்டோட சமூகத்துல அப்படியே அந்த பிரசன்ஸ்ல நிக்கும் போது என்னால நிறுத்தவே முடியாது. பாஸ்டர் ஃபர்ஸ்ட் 11:15 11:30 ஆயிடுச்சு. 5 மினிட்ஸ் இருக்கு, கரெக்டத்துல முடிச்சிருவேன். எனக்கு அந்த பிரசனத்துல முடிக்கிறதுக்கு தான் தெரியாது எனக்கு. அல்லேலூயா. ஆண்டோட பிரசனத்தை மட்டும் என்னால விட்டுட்டு போகவே முடியாது. அதுல இருந்தோம்னு வச்சுங்களேன், இந்த மண்ணை பொண்ணாக்குற விஷயம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? மண்ணா இருக்கிறன்னா அவர் பிரசன்னத்துல நின்றா பொண்ணா ஆயிடுவேன். வேற எங்க போனாலும் நடக்காது. ஒரு படிப்பறிவில்லாத ஒரு பேதுருவ என் ஆண்டவர் அழைத்து அநேக படிப்பாளிகளுக்கு பிரசங்கம் பண்ணுவதற்காக மாற்றினார். பாத்தீங்களா ஐயா, அவனுக்கு பேசுறதுக்கே தெரியாது. அவன் எப்படி பேசுறதே அவனுக்கு தெரியாது. ஆனா அவன் பேசுறதுக்காக அநேகர் வெயிட் பண்றாங்க. சில இடங்கள்ல நீங்க பைபிள்ல அப்போஸ்தலர் நடவடிக்கை எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா, சிலர் அப்படியே அவனை அந்த பேதுருவை கூட்டுவாங்க பிரதர். அவர் வந்த பேசிட்டோன்னு ஒரு மந்திரி வெயிட் பண்ணுவார், 100க்கு அதிபதி வெயிட் பண்ணுவார். யாரு பேசுறதுக்கு? மீன்பிடிக்காரன் பேசுறதுக்கு, அவனுக்கு படிப்பறிவு இல்லாதவன் பேசுறதை கேட்கிறதுக்கு. ராஜாக்கள் வெயிட் பண்ணது போல இன்றைக்கு உங்களை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறது எதுக்குன்னா, ராஜாக்கள் முன்பதாக நின்று. சிஸ்டர், are you ready? ஹல்லேலூயா. ராஜாக்களுக்கு மத்தியில் ஆண்டவர் கொண்டு போகிறார். come on. நீங்க என்ன வேலை பாக்குறீங்கன்னு தெரியல சிஸ்டர், நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது. நான் ஒன்னே ஒண்ணு தெரியும், ராஜாக்கள் முன்பதாக நின்று பேசக்கூடிய. சில நேரங்கள்ல எனக்கு பேச தெரியாது பிரதர், ஒரு ஷையா அப்படி அந்த மாதிரி என்னால அப்படிலாம் பண்ண முடியாது பிரதர் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். உங்களை கொண்டு ஆண்டவர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்க போகிறது. ஒவ்வொருத்தரையும், அதாவது பாப்பா கூப்பிட்டேன்னா பாப்பாங்களை மட்டும் கூப்பிடல, இந்த அபிஷேகம் உங்க சபை முழுவதும் இருக்கு, ஒவ்வொருத்தர் மேலையும் இருக்கு. அதை அப்படியே ரிசீவ் பண்ணீங்க. இவங்க சொல்றேன்னா ஒரு 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 பெரிய ஒரு பானையில சோறு போங்க, ஒரு சோறு தானே எடுத்து இல்ல மொத்தத்தையும் எடுத்து சாப்பிட்டு பாப்பாங்களா? ஒன்னு சொன்னா அத்தனை பேருக்கும் தான் அது. சிஸ்டர், இனி இங்கதானே இருக்க, இந்த உலகத்தானே இருக்க போறோம். கண்டிப்பா மீட் பண்ணுவேன். ஆண்டவர் கொண்டு போகிறார். பெரிய அதிகாரிகள் மத்தியில இந்த நாட்டை ஆண்டுட்டு இருக்கிறாங்க, அவங்க மத்தியில அவங்க முன்னாடி ஆண்டவர் கொண்டு போறது மட்டுமல்ல, அவங்களுக்கே தெரியாத காரியங்களை புரிய வைப்பதற்காக ஆண்டவர் பயன்படுத்த போகிறார். Thank you Father. அப்படி எல்லாம் கண்ண மூடுவோமா? பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மலையாக பொழியும். பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மலையாக பொழியும். பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மலையாக பொழியும். ஆவியே மலையாக பொழியும். மலையாக பொழியும்.
நல்ல ஒரு ஆராதனை, தேவாவியானவருடைய வார்த்தை. இன்னைக்கு ஆண்டவர் என்கிட்ட என்ன சொல்லி பேசி அனுப்பினாரோ அதே வார்த்தைகள் ஆதியாகமம் 33:10 ஒரு வார்த்தை எழுதப்படுகிறது. எல்லாரும் கண்களை மூடும். சகோதரோட கரங்களையும் சகோதரிகளோட கரங்களை பிடித்துக் கொள்ளுங்க. பார்க்கலாம். நான் ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். ஆவியான ஒரு வார்த்தை இப்படி பேசிட்டு இருந்தாரு. அது பிரதர் மூலமா அவ்வளோ தெளிவு அந்த வார்த்தையை ஆண்டவர் பேசினார். நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஆதியாகமம் 33:10 வாசிக்கும் போது யாக்கோப்பை பெருக பண்ணினவர். ஆதியாகமம் 28 வாசிக்கிறோம், ஒன்றுமில்லாம வெறும் கையும் கோளுமாய் யோர்தானை கடந்து போன யாக்கோப்ப ரிட்டன் வரும்போது அவன் சகோதரனாகிய ஏசா அவனை போய் சந்திக்கிறான். அப்ப அந்த 10வது வசனம் எழுதப்படுகிறது, தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார், எனக்கு வேண்டியதெல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை. நீங்க தேடி தேடி ஓடின நாட்கள் இருக்குது. வேலையை தேடி, பணத்தை தேடி, பொருளை தேடி. கர்த்தர் சொல்லுகிறான். அது ஆவியானவர் என்கிட்ட இப்படி பேசிட்டு இருந்தாரு. யாக்கோப்பு ஒண்ணுமில்லாம வெறும் கையும் கோளுமா போனவன்டா, ஆனா சகோதரனுக்கு கொடுக்கத்தக்க வண்ணமாய் நான் அவனை உயர்த்தினது போல. அந்த வார்த்தையை ஆவியானவர் என்கிட்ட பேச பேச பிரதர் மூலமா ஆண்டவர் அந்த வார்த்தையை கொண்டு வராரு. நீ ஓடி ஓடி போன நாட்கள் அல்ல, இனி உன்னை தேடி வந்து நீ மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்க வண்ணமாய். தீர்க்க தரிசனமாய் சொல்லி முடிக்கிறேன். நம்ம ஒரு காலகட்டத்தில் ஓடின நாட்கள் இருக்குது. கர்த்தர் சொல்றாரு, இனி நீ கொடுக்கிற காலங்கள் வருது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ கரங்களை பிடித்துக் கொள்ளுங்க. ஒருவரோட கரத்தை ஒருவர் பிடித்துக் கொள்ளுங்க. நான் ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். எத்தனை பேர் அந்த வார்த்தையை நம்புறீங்க? உண்மை ஆண்டவரே, உண்மைப்பா. ஒருவேளை இந்த பல்லடத்துக்குள்ள நானும் வரும்போது வெறும் கையும் கோளுமா தான் வந்தப்பா. ஒரு பரதேசி மாதிரி வந்தேன். நானும் உங்களுக்கு போதகனாய் நின்று கொண்டிருக்கிற நானும் இந்த பல்லடத்துக்கு அப்படித்தான் வந்தேன். யாக்கோப்ப போல பரதேசியை விட கேவலமான நிலைமையில தான் உள்ள வந்தேன். ஸ்தோத்திரம். சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஆனா ஆண்டவரோட நாம மகிமைக்காய் சொல்லுகிறேன், ஒவ்வொரு மாதமும் ஒரு பெரும் தொகை நான் கர்த்தரோட ஊழியத்துக்காய் விதைக்கிறேன். ஆண்டவர் உங்ககிட்ட சொல்றாரு, நீ ஒண்ணுமில்லைன்னு பாரப்படாத. யாக்கோப்ப ஆசீர்வதிச்ச அவன் கையாலேயே அவன் அண்ணனுக்கு கொடுக்கறதுக்கு ஆண்டவர் செஞ்சார். தீர்க்க தரிசனமாய் சொல்றேன், உன் கையினாலதான் மத்தவன் வாங்கி சாப்பிடுவான். ஆதியாகமம் 33:10 வீட்டுல போய் வாட்சி அதை வச்சு ஜெபம் பண்ணிக்கங்க. அந்த வார்த்தையை சுதந்திரித்துக் கொள்ளுங்க. அன்பு தெய்வமே, இயேசுவின் நாமத்தினால உங்க பிள்ளைகளை அனுகிரகிச்சு ஜெபம் பண்ற ஆண்டவரே, இன்னைக்கு ஆராதனையினுடைய துவக்கம் முதல் இந்த 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 செகண்ட் வரைக்கும் அப்பாவோட பிரசன்ஸ், அப்பாவோட மகிமை, அப்பாவோட கிருபை, உங்க இரக்கம், உங்க தயவு, உங்க ஆசீர்வாதம், உங்க அபிஷேகம், உங்க வல்லமை, அதை வர்ணிக்கிறதுக்கு வார்த்தையே இல்லப்பா. பலிபீடத்துல நிக்க முடியாம, சபைக்குள்ள நிக்க முடியாத லெவல்ல அதை உணர்ந்த பிள்ளைகளுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிற ஆண்டவரே. அப்பா, இயேசுவின் நாமத்தில் உங்க பிள்ளைகள் எல்லாம் மனசார வாழ்த்தி ஜெபம் பண்ற ஆண்டவரே, அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில பொருளாதாரத்துல உயர்ந்து வருவார்களாக. சபைக்கு சாட்சியாய் ஓ மகிமடாடி ரீபா மரா கதலா பன்னா
உங்க பிள்ளைகள் எந்த இடத்துல இருக்கிறார்களோ, எந்த இடத்துல குடியிருக்கிறார்களோ, அந்த இடத்தை தேடி அத்தனை நன்மைகளையும் என் தேவனாய கர்த்தர் வர்ஷிக்க பண்ணுகிறபடியினால ஆண்டவரை துதிக்கிறேன். ஆவியானவர் தெளிவாய் கத்த சொல்லுகிறார். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் காடைகளை தேடி போகவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிற இடத்துல காடைகளை கொண்டு வந்து வர்ஷிக்க பண்ணி நிறைத்த ஒரு தெய்வம். ஆவியானவர் சொல்ல, நீ இருக்கிற ஏரியா சேஞ்ச் ஆக போகுது, நீ இருக்கிற ஏரியா மாற போகுது. அடையாளம் ஏன் தெரியுமா? அந்த இடத்துல என் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை நீ குடியிருக்கிறதுனால. கிருபடாடி அப்பா, அப்படி கத்த நன்மை செய்கிறபடி நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து ஆண்டவர் நடத்துங்க. இந்த வார ஊழியங்களை பலமாய் கத்தர் ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்க நாமம் உயர்த்தப்படட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென்.